ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி அவிச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வச்சுருங்க. அதே டைமில் கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு வெண்ணெய் தாளித்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயமே கூட ஒன்று வேணால் போட்டுக்கோங்க. 2 தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். குழஞ்சி வந்ததுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் நம்ம மீனில் போட்டுக்கிறதுனால 1 டீஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீனை உள்ளே போட்டுக்கோங்க. இப்படி மேரினேட் பண்ணி வைக்கும்போது அது கொஞ்சம் மசாலாவோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம குழம்பு வைக்கிறது இல்லைல்ல, அதனால் போட்டு கொஞ்சம் அப்படி மூடி வச்சுருங்க. எல்லாம் சேர்ந்து இதே மாதிரி சூப்பராக தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனுக்குனாலே மண் சட்டி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.